இன்று மார்ச் மாதம் 9ஆம் தேதி அமெரிக்கா இலங்கையை மிரட்டியது உண்மையா? ஈரானிய கடற்படை வீரர்களை ஈரானுக்கு அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்கா உண்மையாக எச்சரித்ததா? அல்லது இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பயமுறுத்தலா? கடந்த சில நாட்களாக சில ஊடகங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் ஒரு பெரிய கதையே சொல்லப்பட்டது. அமெரிக்கா கோபமாக இருக்கிறது, இலங்கை பெரிய பிரச்சனையில் சிக்கப் போகிறது. ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு இவர்கள் கீழிறங்கி இருந்தார்கள் என்று சொன்னால், அமெரிக்கா ஒரு ஏவுகணையை கொழும்பு துறைமுகத்துக்கு ஏவினால் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கூட கேட்டார்கள். இந்த வினாக்களுக்கான விடைகளோடு இன்றும் உங்களை இந்த பதிவில் சந்திக்கிறோம். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒருவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எமது வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த லிங்கினூடாக வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இணைந்து கொண்டால் உடனுக்குடன் எமது பதிவுகளுக்கான நோட்டிபிகேஷன் உங்கள் மொபைலில் வந்து சேரும். யுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லாத மத்தியஸ்தம் வகிக்கும் மூன்றாம் நாடு ஒன்றுக்கு யுத்தம் புரியும் ஒரு நாட்டின் கப்பல் வந்து அவர்கள் தம்மால் பயணத்தை தொடர முடியாது என்று அபயம் கேட்டால், யுத்தம் முடியும் வரை அவர்களை பொறுப்பில் எடுக்க வேண்டியது மத்தியஸ்தம் வகிக்கும் நாட்டின் பொறுப்பு. ஈரான் கப்பல் மற்றும் வீரர்கள் மாலுமிகள் விடயத்தில் இலங்கை இச்சட்ட விதிகளுக்கு அணுவளவும் பிசகாமல் தான் நடந்து கொண்டது. அமெரிக்கா அல்ல, ஐநா சபையே வந்து சொன்னாலும் யுத்தம் முடியும் வரை இவர்களை ஈரானுக்கு அனுப்ப முடியாது. நாம் இது பற்றி ஒரு விரிவான ஒரு கருத்துரையை நேற்றைய தினம் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். பார்க்காதவர்களுக்காக இந்த பதிவில் நிறைவில் லிங்கை தருகிறேன். சரி, இந்த நிலையில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் ஒரு அதிரடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது, ஈரானிய போர்க்கப்பல்களில் இருந்து மீட்கப்பட்ட மாலுமிகள் மற்றும் கடற்படை வீரர்கள் தொடர்பில் இலங்கை சுதந்திரமான தீர்மானங்களை எடுக்கலாம் என்றும் இலங்கையின் இறையாண்மையை மதிப்பதாகவும் சொல்கிறது அமெரிக்க ராஜாங்க திணைக்களம். இதன் மூலம் அமெரிக்கா ஆர்ட்டிலரி தாக்குதல் நடத்துமா அல்லது ஆட்டுக்குட்டி தாக்குதல் நடத்துமா என்று கேட்டவர்களுக்கும், அமெரிக்க கடற்படை தளபதியிடம் கூட இல்லாத சப்மரீன்களினுடைய வகைகளை சொல்லி பயப்பிராந்தியை நாடு முழுவதும் உருட்டி விளையாட போய் ஜோக்கரான சஜித் பிரேமதாச வகையராக்களுக்கும், முஜிபுர் ரஹ்மான் போன்ற முள்ளில்லாத நாவால் கண்டபடி உளறி கொண்டிருந்தவர்களுக்கும் ஒரு சம்மட்டி அடியாக இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. நிலைமை இப்படி இருக்க, இலங்கையின் விருந்தினர்களாக இருக்கும் மீட்கப்பட்ட அத்தனை ஈரானியர்களுக்கும் 1 மாத காலத்துக்கு இலவச விசாவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாகப்பட்டது மகாஜனங்களே, இடி இடிக்கும் மழை கொட்டும் என்று பார்த்தால் எந்த சத்தமும் இல்லாமல் இந்த விவகாரம் ஒரு ஊதுபத்தி கூட எரியாமல் பஞ்சாயத்து பட்டென்று சுபமாக முடிந்துவிட்டது. இதெல்லாம் இப்படி இருக்க, சஜித் பிரேமதாசவினுடைய கெட்டிக்கார தனங்களுக்கு சற்றும் குறையாத அவரது கட்சி உறுப்பினரான சமிந்த ஜெயசிறி ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் தோன்றி ஆட்சியை அவர்களுக்கு தருமாறும் அமெரிக்காவுடன் மோத முடியாத முதுகெலும்பில்லாத ஒரு அரசாங்கமே இப்போது இருப்பதாகவும் சொல்கிறார். மாவீரன் நெப்போலியனின் சிங்கள வேர்ஷன் சமிந்த விஜயசிறியினுடைய கதையை விட்டு விடுவோம். 2022ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஆட்சியை ஓரங்குலமும் நகர்த்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட போது சஜித் பிரேமதாசவிடம் அதனை பொறுப்பெடுக்குமாறு அரச தரப்பும் சஜித்தின் கட்சியைச் சேர்ந்தவர்களும் வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் சஜித் அதற்கு இணங்கவில்லை. தான் மக்கள் பலத்தில் ஜனாதிபதியாகிக் கொள்வேன் என்பதே அவரது பதிலாக இருந்தது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஆளும் கட்சிக்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கி ஆட்சியாளர்களை துரத்தி அடித்துவிட்டு இடைக்கால நிர்வாகம் ஒன்றை ஏற்படுத்தி தேர்தல் ஒன்றை வைத்தால் நிச்சயமாக எதிர்கட்சி தான் தேர்தலில் வெற்றி பெறும். இது தொடர்பில் நமக்கு நன்கு தெரிந்த புரிந்த சமீபத்திய உதாரணம் தான் பங்களாதேஷ். 15 வருடங்களுக்கு மேலாக எதேச்சதிகார ஆட்சி செய்த பங்களாதேஷினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் மக்கள் புரட்சியில் 2024ஆம் ஆண்டு கவிழ்க்கப்பட்டார். பதவியிழந்த ஹசீனா இந்தியாவுக்கு ஓடி தப்ப முகமது யூனிஸ் என்ற நோபல் பரிசு வென்ற பொருளாதார மேதையின் கீழ் நாடு 1 வருடமும் 8 மாதங்களும் இயங்கியது. அதன் பின்னர் கடந்த பிப்ரவரியில் நடந்த தேர்தலில் பங்களாதேஷினுடைய பிரதான எதிர்கட்சி தான் 3/2க்கும் மேற்பட்ட பலத்துடன் வெற்றி மாலை சூடிக் கொண்டிருந்தது. ஆனால் இலங்கையில் என்ன நடந்தது? கோட்டாபயவுடன் சேர்த்து சஜித்தும் மக்களால் நிராகரிக்கப்பட்டார். 3% வாக்கு பலத்துடன் எங்கோ இருந்த தேசிய மக்கள் சக்தியை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஆக நாடு எழும்பவே முடியாத அழிவில் இருந்தபோது, கோட்டாபயவுக்கு ஆலோசனை வழங்க கூட யாருமின்றி நாடு இருளில் இருந்தபோது, ஆட்சியை பிடிக்க தெரியாத 2 ஆண்டுகள் கழித்து வந்து ஜனாதிபதி தேர்தலில் கூட வெல்ல முடியாத சஜித்தால் இப்போது என்ன செய்துவிட முடியும்? இவர்களுக்காக அனுதாபப்பட மட்டுமே எம்மால் முடியும். இதேவேளை நேற்று மகளிர் தின வைபவம் ஒன்றில் பேசிய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க, யுத்தம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், யுத்தத்துக்கு உதவி செய்பவர்கள் இருக்கிறார்கள், யுத்தத்துக்கு ஆசீர்வாதம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் மனிதம் எனும் கொடியை ஏந்தி நிற்போம், உலகத்தில் மனிதம் உள்ள நாடாக இந்நாட்டை மாற்றுவோம் என்றார். ஆக தொழில்நுட்பத்தில் உயர்ந்த நாடுகள் உண்டு,
நாம் தொழில்நுட்பத்தில் அந்த அளவு உயரத்தை தொடவில்லை. அதே போல மிகப்பெரிய பலமான ஆயுதங்களை கொண்ட நாடுகளும் உண்டு. ஆனால் நாம் பலமான ஆயுதங்களை கொண்டிருக்கவும் இல்லை. ஆனால் இலங்கை என்றால் மனிதமிக்க நாடு என்கிற ஒரு உயர்வான இலக்கை நாம் தொடுவோம் என்றார் ஜனாதிபதி. ஆக அமெரிக்காவுக்கு சவால் விடும் நிலைமையில் எம் பொருளாதாரமும் இல்லை. ஈரானை புறக்கணிக்கும் நிலைமையில் எம் வாழ்வாதாரமும் இல்லை. எமக்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் மத்திய கிழக்கும் என்று முழு உலகமும் தேவைப்படுகிறது. அனைத்தையும் பூட்டிக் கொண்டு ராக்கெட் விட்டுக் கொண்டிருக்க நாம் ஒன்றும் வடகொரியாவோ, தினமும் யாருடனாவது குழாயடி சண்டைக்கு போக நாம் ஒன்றும் இஸ்ரேலோ அல்ல நண்பர்களே. 2022ஆம் ஆண்டை சற்று திரும்பி பாருங்கள். எரிவாயு வரிசைகளில் பகல் இரவாக காத்திருந்தது. எரிபொருளுக்காக பல நாட்கள் வீதிகளில் கிடந்தது. மின்சாரம் இன்றி இருளில் விழித்திருந்தது. இவற்றை எல்லாம் நம்மால் அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துவிட முடியுமா? கையில் பணம் இருந்தும் ஒரு பாக்கெட் பால்மா வாங்க முடியாத அளவுக்கு நாடு அதல பாதாளத்தில் வீழ்ந்து கிடந்தது. அப்போது 100 ரூபாவுக்கு வாங்கிய ஒரு பொருள் சடுதியாக 170 ரூபாவுக்கு விற்கப்பட்டதை நாம் கண்ணால் கண்டோம். அதற்கு பெயர்தான் பணவீக்கம். 2022ஆம் ஆண்டுகளில் அந்த பணவீக்கம் 70% தாண்டி நமது கழுத்தை நெரித்தது. ஆனால் கடந்த வருடம் ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. அதே பணவீக்கம் முதல் தடவையாக வெறும் 2% கீழ் வீழ்ச்சி அடைந்தது. அது மாத்திரமல்ல, ஒரு அரசாங்கம் என்றால் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். வரவை விட செலவு அதிகமாக இருந்தால் அதனைத்தான் துண்டு விழும் தொகை என்று சொல்லுவார்கள். இந்த தொகையை 5%க்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கடந்த 30-40 வருடங்களாக திட்டமிட்ட எந்த ஆட்சியாளர்களாலும் அது முடியவில்லை. ஆனால் 2025ஆம் ஆண்டு முதல் தடவையாக அது 2.4% குறைந்தது. ஒரு மிகப்பெரிய சாதனை. அத்தோடு நிற்கவில்லை. எமது திரைசேரியில் 1200 பில்லியன் ரூபாய்களுக்கு மேல் சேமிப்பு நிகழ்ந்தது. வெளிநாடுகளில் கஷ்டப்பட்டு உழைக்கும் எமது தொழிலாளர்கள் அதிகம் பணம் அனுப்பிய ஆண்டாக மீண்டும் வந்து குவிய தொடங்கிய சுற்றுலா பயணிகள் என தொட்டதெல்லாம் ஏறுமுகமாகவே அமைந்தது. இந்த 2026ஆம் ஆண்டின் ஆரம்பமும் கூட இப்படித்தான் மிகவும் கனஜோராக இருந்தது. வெளிநாட்டு தொழிலாளர்கள் 750 மில்லியன் டாலர்களை அனுப்பி வைத்து சாதனை படைக்கிறார்கள். இலங்கை சுங்க திணைக்களம் அதற்கு கொடுக்கப்பட்ட இலக்கை அனாயசமாக தாண்டி 28% அதிகமாக வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டினா ஜார்ஜிவா இலங்கைக்கு பாராட்டு பத்திரம் வாசித்து நேர்மையான ஆட்சியாளர்களால் நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தார். ஆக எல்லாமே சரியாக போய்கொண்டிருக்கும் போதுதான் இந்த துரதிர்ஷ்டம் பிடித்த யுத்தம் வந்து எம் தலைமாட்டில் உட்கார்ந்து விட்டது. மத்திய கிழக்கு நாடுகளில் தொழில் புரிவோர் அனுப்பும் பணம்தான் இலங்கைக்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பும் பணத்தில் 60% ஆக்கிரமித்திருக்கிறது. கத்தாரும், துபாயும், குவைத்தும், சவுதியும், பஹ்ரைனும், இஸ்ரேலும் இப்போது இருக்கும் நிலைமையில் விமான சேவைகள் முழுமையாக இயங்காத நிலைமையில் இலங்கை நிச்சயமாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பும் பணத்தின் பெரும் பகுதியை இழக்கப் போகிறது. இதே போலத்தான் இலங்கையின் தேயிலை வருமானம். இலங்கை தேயிலையை அதிகமாக கொள்வனவு செய்யும் நாடு ஈரான். ஈரான் இப்போது தேநீர் குடிக்க கூட நேரமின்றி ஏவுகணைகளை பற்றித்தான் கதைத்துக் கொண்டிருக்கிறது. இதனால் இலங்கை தேயிலை வருமானத்தின் கணிசமான ஒரு தொகையை இழக்கப் போகிறது. இந்த யுத்தம் இப்படியே தொடர்ந்தால் மத்திய கிழக்கில் கேஸ் மற்றும் எரிபொருள் விநியோகம் முற்றாக முடங்கிவிடும் என்று சர்வதேச ஊடகங்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கின்றன. கச்சா எண்ணெய் விலைகள் 2 வருடங்களுக்கு பிறகு உச்சம் தொட்டிருக்கும் நிலையில் இது உலக பொருளாதாரத்துக்கு சாவு மணியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியே இந்த யுத்தம் அடுத்த 1 மாதத்துக்கு தொடர்ந்தால் $93 இருக்கும் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $150 ஆகும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. கட்டார் திரவ பெட்ரோலிய விநியோகத்தை நிறுத்திவிட்டது. ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் பெற ஐரோப்பிய நாடுகளை தடுத்து ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை விதித்திருக்கிறது அமெரிக்கா. ஆகவே ஐரோப்பா மிக பெரும் நெருக்கடியை சந்திக்கப் போகிறது. ஐரோப்பாவில் எண்ணெய் மற்றும் கேஸ் விலைகள் அதிகரித்தால் பொருட்கள் மற்றும் பண்டங்களின் விலைகள் தாறுமாறாக உயரும். இதனால் அவர்களின் அதிக நுகர்வு கலாச்சாரம் சடுதியாக வீழ்ச்சி அடையும். தமக்கு தேவையான அத்தியாவசியங்களை மட்டும் வாங்கிக் கொண்டு சிக்கன சிகாமணிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். இது இலங்கைக்கு மற்றொரு மரணாடியாக அமையும். காரணம் என்ன தெரியுமா? இலங்கையின் ஆடை ஏற்றுமதிகள் தான் இன்று இலங்கை பொருளாதாரத்தின் மிக முக்கிய ஆதார தூண். அண்மையில் பிரித்தானியா இலங்கையிலிருந்து ஏற்றுமதியாகும் ஆடைகளுக்கு வரி விலக்கு அளித்தது. ஜிஎஸ்பி வரிச்சலுகை மேலும் நீடித்து தர ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன். ஆனால் இந்த யுத்தமும் அது ஏற்படுத்தும் பொருளாதார விளைவுகளும் ஐரோப்பாவை கடுமையான நெருக்குவாரங்களுக்குள்ளாக்கினால் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி வருமானம் படுத்துவிடும். இதேவேளை அடுத்த ஆகஸ்ட் மாதம் வரை இலங்கை எரிபொருளை கொள்வனவு செய்ய இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் எந்தவித தடங்களுமின்றி இந்த வருடம் கேஸ் விநியோகத்தை வழங்க சுவிட்சர்லாந்தில் இருக்கும்
ஜியோ கேஸ் நிறுவனத்துடன் லிட்ரோ கேஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும் இதன்படி 4 லட்சம் மெட்ரிக் டன் கேஸ் இறக்குமதி செய்யப்பட இருப்பதாகவும் நேற்றைய செய்திகளில் பார்க்க முடிந்தது. ஆக நிச்சயமாக எமது பிரதான ஏற்றுமதி வருமானங்களில் அடி விழப்போகிறது. இதை நிவர்த்தி செய்ய இம்மால் முடியாது. யுத்தத்தை ஆரம்பித்த டொனால்ட் ட்ரம்பும் நெத்தன்யாகுவும் நிறுத்தினால் நாமும் உலகமும் சுபிட்சமடையலாம். இதேவேளை உள்ளூரில் ஏற்பட போகும் பிரதான அத்தியாவசிய நெருக்கடியை கவனமாக கணக்கிட்டு இப்போதே கேஸ் மற்றும் எரிபொருள் கையிருப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு ஆரம்பித்திருக்கிறது. யுத்தம் நிரந்தரமாக நின்றால்தான் உலகம் சுமூகமாய் இயங்கும். அப்படி இயங்கினால்தான் எம் இலக்குகளை அடைய முடியும். ஆனால் அப்படி ஒரு போக்கை கண்ணு கெட்டிய தூரத்தில் காணவே முடியாதுள்ளது. ஈரான் சரணடையும் வரை யுத்தம் தொடரும் என்கிறார் ட்ரம்ப். ஈரானுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது என்கிறார் நெத்தன்யாகு. ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு இஸ்ரேல் குண்டு வைத்து தகர்த்ததற்கு பதிலடியாக இஸ்ரேலில் ஹைஃபா நகரில் இருக்கும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை ஈரான் அழித்திருக்கிறது. ஈரானின் புரட்சி காவல் படையான IRGC தமது தாக்குதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த போவதாகவும் இதுவரை இல்லாத கனரக ஆயுதங்களின் பயன்பாட்டை உலகம் பார்க்க போகிறது என்றும் எச்சரித்திருக்கிறது. இதேவேளை ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானுக்கும் புரட்சிகர காவல் படைக்கும் இடையே ஒரு இழுபறி நிலவுவது போலவும் தெரிகிறது. ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் சகோதர அரபு நாடுகளிடம் கடந்த நாட்களில் நடந்த தாக்குதலுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட செய்தியும், துபாய் விமான நிலைய ரன்வே மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தியும் ஒன்றாகவே வந்து சேர்ந்திருக்கின்றன. திடீரென்று ஈரானிய ஜனாதிபதி ஊடகங்களுக்கு காட்சி தர தொடங்கி இருக்கிறார். அமெரிக்கா என்றால் ட்ரம்ப், இஸ்ரேல் என்றால் நெத்தன்யாகு மாதிரி ஈரான் விஷயத்தில் இந்த யுத்தத்தின் தொடக்கத்திலிருந்து எதுவும் இருக்கவில்லை. ஆயத்துல்லா ஹமேனியின் மறைவுக்கு பிறகு புதிய ஆன்மீக தலைவரை அது இன்னமும் அறிவிக்கவில்லை. ஈரானின் புரட்சிகர காவல் படையான IRGC தான் ஈரானின் அகமும் புறமுமாக இப்போது தெரிகிறது. இதனால் தான் ஈரான் காட்டுத்தனமாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. சீனா அரபு நாடுகளுடன் சமாதானம் பேச துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் கத்தார் தன்னுடைய வான்பரப்பை ஈரானை தாக்க அனுமதிப்பதில்லை என்று முடிவெடுத்த நிலையில் சவுதியும் கத்தாரும் அமீரகமும் அமெரிக்காவில் கொட்ட இருந்த $1 டிரில்லியன் பெறுமதியான முதலீடுகளை நிறுத்திவிட்டு தேசத்தின் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்த முடிவெடுத்த நிலையில் எல்லாவற்றையும் விட மத்திய கிழக்கில் அமெரிக்கா நிறுவிய இராணுவ தளங்கள் எல்லாம் நிர்மூலமாக அமெரிக்கர்கள் ஹோட்டல்களுக்குள் ஒளிந்து கொண்டது பலத்த விமர்சனங்களை தோற்றுவித்திருந்த நிலையில் ஆக மொத்தத்தில் இதர அரபு நாடுகள் தம் அமெரிக்கா தொடர்பான நிலைப்பாட்டில் மாற்றம் காட்ட தொடங்கி இருந்த நிலையில்தான் ஈரானின் ஜனாதிபதியின் முகம் ஊடகங்களில் தெரிய தொடங்கியது. ஈரான் ஜனாதிபதி ஒரு மென்போக்கை விரும்புகிறார். IRGCயோ ருத்ர தாண்டவமாடிவிட்டு ஓய பார்க்கிறது. ஏவுகணைகள் என்னவோ மத்திய கிழக்கில் தான் சீறிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அதன் அதிர்வுகள் நமது வீட்டு சமையலறை வரைக்கும் வந்து சேரும் என்பதுதான் நிதர்சனம். வல்லரசுகளின் இந்த ஈகோ மோதல்களில் மெல்ல துளிர்க்கும் நம்மை போன்ற நாடுகளினுடைய பொருளாதாரம் நசுங்கி போகுமா? இந்த நெருப்பு அணையுமா? இல்லை உலகையே சுட்டரிக்குமா? பதைப்புடன் காத்திருக்கிறது காலம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய ஒருவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.